வெல்கம் ஆன் டு திஸ் சேனல். ஆல்ரெடி இதே மாதிரி வீடியோஸஸ் நம்ம வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்க்கு நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது ஃபிசிக்ஸில். என்ன இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வே ஆஃப் த கொஷின் பேப்பர் அபவுட் பேட்டர்ன்ஸ். அதாவது இப்படிலாம் போன வருஷத்துக்கும் முந்தின வருஷம் அந்த மாதிரி வருஷமாக உள்ள கொஷின் பேப்பர்ஸ் எப்படி இருந்திருக்கு மிட் டேர்ம் அப்படிங்கிறதும் அண்டு எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு மிட் டேர்ம்க்கு எத்தனை மார்க் எழுதுறோம், எத்தனை ஹார்ஸ் எழுதுறோம், அண்ட் எப்படி எல்லாம் கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நம்ம ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம டோட்டல் மார்க்ஸ் வந்து 100ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 70 மார்க்ஸ்க்கு நம்ம எழுதுவோம். அண்ட் 30 மார்க்ஸ் நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் இருக்கும். அப்போது இங்கே 70 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இங்கே 35 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. 35 × 2 தட் இஸ் 70ங்கிற மாதிரி இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் 35 இருக்கா அல்லது 50 இருக்கான்னு தெரியல. சில டிஸ்ட்ரிக்டில் 50 மார்க்ஸ்க்குமே எடுப்பாங்க. × 2 = 100ன்னு இருக்க மாதிரி மோஸ்ட்லி உங்களுக்கு 35 தான் இருக்கும். அப்போ 35னா அது கூட உங்களுக்கு ப்ராக்டிக்கல் மார்க் டீச்சர் போடுவாங்க. அண்ட் 30 அப்படின்ட்டு 100 மார்க்ஸுக்கு எழுதுவோம். அண்ட் இதுவுமே 1.5 hours தான் நம்ம இதுவுமே எழுதுவோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பார்ட் ஏ அப்படின்னு போயிட்டிங்கன்னா 10 × 1 சில நேரம் உங்களுக்கு வந்து இந்த கொஷின்ஸஸ் வந்து இங்கே குறைக்கலாம். அதாவது 7 1 மார்க்ஸ் கொடுத்துருக்கலாம். அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ அடிஷ்னலாக இருக்கிற மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் கிளியராக இருங்க. அண்ட் மோஸ்ட்லி இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் அது மூணுமே தான் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பார்ட் பி அப்படின்னு போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு 6 மார்க்ஸ்க்கு எழுதுறீங்க. அதாவது 3 கொஷின்ஸ் 2 மார்க்ஸில் எழுதுறீங்க. அதில் ஒரு கொஷின் உங்களுக்கு கம்பல்சரியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இஸ் அ கம்பல்சரி கொஷினாக உங்களுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபஸ்ட் சாப்டர் அண்ட் செகண்ட் கொஷின் ஃபஸ்ட் சாப்டர் அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து செகண்ட் சாப்டர் அண்ட் இந்த சீபெக் எஃபெக்ட் செகண்ட் சாப்டர் அண்ட் இது ஃபஸ்ட் சாப்டர் உங்களுக்கான புக் இன்சைட். அண்ட் இவங்க வந்து புக் பேக் தான். அண்ட் இவங்களும் புக் பேக் தான், இவங்களும் புக் பேக் தான். மோஸ்ட்லி புக் பேக் இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. சில நேரங்களில் உங்களுடைய கொஷின் பேப்பர்ஸ்க்கும் மாறலாம். அதனால் கண்டிப்பாக எல்லாமே நம்ம கிளியராக இருக்கணும், எல்லாமே கவர் பண்ணி இருக்கணும். பார்ட் சி அப்படின்னு சொல்லும்போது லிஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இது வந்து உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 3 கொஷின் 3 மார்க்ஸில் எழுதணும். டோட்டல் 9 மார்க்ஸ். அந்த 3 கொஷினில் ஒரு கொஷின் கம்பல்சரி கொஷின் 18 கொஷின். இந்த கொஷினும் உங்களுக்கு செகண்ட் சாப்டர்லேருந்து தான் உங்களுக்கு இந்த கொஷினும் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அப்போ செகண்ட் சாப்டர்லேருந்து மோஸ்ட்லி கம்பல்சரி கொஷின்ஸ் அடிக்கடி வந்திருக்கு. அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக அதை பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் கண்டிப்பாக இதில் கவர் பண்ணிங்கன்னா நீங்கள் சேஃப் ஜோனுக்கு போயிடலாம். 19th கொஷின் 20th கொஷின் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் தான் மோஸ்ட்லி இந்த கொஷின் பேப்பரில் இருக்குது. தேர்ட் சாப்டரும் சில டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதை அந்த டிஸ்ட்ரிக்ட் படி உங்களுக்கு கொஷின் பேப்பர் வேரி ஆகும். அண்ட் ஆன்சர் ஆல் கொஷின்ஸ் எக்ஸ்பிளைன் இது வந்து ஃபஸ்ட் சாப்டரில் உள்ள 5 மார்க் அண்ட் இங்கே 2 5 மார்க் டிஸார்டர்ல கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் சாப்டர் அல்லது ஃபஸ்ட் சாப்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் சாப்டர் அல்லது செகண்ட் சாப்டர். ஏதாவது ஒரு சாப்டரையும் நீங்கள் விட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி இந்த கொஷின் பேப்பர் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.